பேச முடியல. என்ன நான் வாரிங்க போட போறேன். எட்டி போய் சாமி தான் கிட்ட குடிச்சான். எட்டி பாக்குறா எட்டி எட்டி என்ன இருக்குது சொல்லு. ஏமாங்க வா. யாரை பார்த்து பேசிட்டு நீ பாட்டோம்? அங்க தலைமையில யாரு உட்காந்துக்கிட்டு கேங்க நீ காலம் பூரா இப்படியே கத்தி கிடக்கிறதா கீழே கங்கா பாவானி அந்த கங்கா பாவானி எட்டி எட்டி பாக்குறா. எனக்கு கோபம் வராது. பின்ன என்ன இருந்தாலும் நம்ம ஆம்பளை கிட்ட நாம ஒரு 5 நிமிஷம் பேசுறோம். என்ன என்ன ஆமாமா போய் பேசுறேன். ஐயோ 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 பாண்டியாடியம்மா என்னம்மா என்னது அது என்ன தெரியுமா? அந்த கிணத்தை உடைய சதம் திரிக்கிறது. பாத்தியாடி அம்மா இந்த ஆளுக்கு இருக்கும்படியா பாம்பாகப்பட்டது. என்ன அவர் கிட்ட விடாத உசு 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 உசுன்னு அம்மா. இது ஏன் சொல்லி எதுக்கு உனக்கு இது சொல்ற? அதாவது பஞ்சபூதங்களாகப்பட்டது இந்த கைலாய பர்வதத்தில் அடக்கம். அதாவது நல்ல மனசோடு உள்ள வந்தா வழிவிடும். இவன் வந்து வரும்போது என்ன கேட்கலாம் ஏது பண்ணலாம் கல்லங்கோடு மனசு ஓட்டமா ஓடுது. ஆமா இது நினைத்து கொண்டு வருகின்ற போது என் மேல இருக்கும்படிய சர்ப்பம் அனைத்துமே உன்னை விடாத தேர்த்தது. உலகத்துல எம்மா ஆடை ஆபரணம் இல்லையா? யாரால வந்து வாழ்ங்க என்ன கட்டி கொடுக்க காலத்துல எங்க அண்ணன் உனக்கு என்னென்ன ஆபரணத்தை கொடுத்தாரு? வண்டி வண்டியா ஏற்றி வந்தடி அம்மா. நானு ஒண்ணுமே இல்லாத வராரு அந்த வைகாரத்தோட தாண்ட மாட்டாரு ஏற்றின்னு வராரு. கேள அதுதான் ஒரே ஒரு குண்டு வந்துடுறா. நீ வந்தா அம்மா என் வீட்டுக்கு குடும்பத்தை துண்ணே தீர்த்துட்டான். அவனை சேர்த்து பழகுது இருக்க. அங்க பாத்தியா சாமி? அங்க பாத்தீங்களா ஒரே அகோரமான சண்டை நடக்குது. என்ன சண்டை? என்ன சண்டை தெரியுமா? அது என்ன அப்படின்னாக்க என்ன சொல்றேன் சேர்த்த நில்லுங்களா? ஒரே ஒரு சண்டை போடுறது கேட்டு வந்து சொல்ல மாட்டேன் நானு. ஒரே அவசரம் பாடுறாங்க அவங்க. வந்துட்டேன் எங்க பெரிய தெரியுது சொல்றேன். உட்காருங்க. நம்ம கதையில நம்ம தான் கதை சொல்றோம். நம்ம கதையில என்னதான் ஒரு பொட்டச்சால குடும்பம் பண்ணாலும் தாம பண்ணி ஒரு யூஸ் பண்ண போய் நிக்க வைக்கலாமா? பொட்டச்சால குடும்பம் பொட்டச்சால குடும்பம் ஆகுதா? நான் என்ன சொல்ற தூக்குமடி செத்து நீ பேசாம. ஐயோ சிவ சிவ உட்காருங்க. அந்த வழியில ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு ரெண்டு தெருவுதான். நான் வரவே ஒரு ஊரு ரெண்டு தெருவு அம்மா. உட்காந்து சாமிதாசனா பேசுறேன். மதம்னா ரெண்டு. எனக்கு கோபம் வந்துரும். என்னதான் நம்ம ஆத்தா வீட்ல இருந்து வாங்கி போட்டு நாளுக்கு பௌத்து வாழ்த்து விட்டாலும் ஒரு சிவபெருமான போய் நம்ம நிக்க வைக்கலாமா? நான் வர வழியில ஒரு ஊரு. அந்த ஊர்ல ரெண்டு தெருவு. ஒரு தெருவுக்கு ஒரு தெருவு அகோரமான சண்டை நடக்குதுடா தம்பி. மதம்னா ரெண்டு. உன் பேர் என்ன? என் பேர் திருநாவுக்கரசு. திருநாவுக்கரசா? திருநா இல்லையா? ஏன்னா நாம சொல்ல போற கதை பெரிய கதை. அது என்ன கதை கேக்குற நீ? உட்காந்து சொல்ற நம்ம வீட்டுக்கார தோப்புக்காரன் போட சொல்லலாம் நினைச்சேன். போடுவாரோ போட மாட்டேன் முன்னையும் முன்னையும் விட்டு அடிக்கிறேன். தோப்புக்காரன் போடணும். இந்த மாதிரி ஆம்பளை கூட்டு மதம்னா ரெண்டு. ஒண்ணு விஷ்ணு மதம், ஒண்ணு சிவ மதம். ஒரு தெருவுல இருக்க பூரா பேரும் விஷ்ணு கும்பிடுறவங்க. பரவாயில்ல இல்லையா? கும்பிடுறவங்க. இந்த ஆண்ட தெருவு இருக்கிறானு பாரு, இவனு பூரா பேரு சிவனை கும்பிடுறவனு. இந்த தெருவுல இருக்கிறவங்க பூரா பேரும் விஷ்ணு கும்பிடுறவங்க. அது இரு இன்னாண்ட இருக்கிறானுல பரியாரு சிவனை கும்பிடுறவனுவோ. அது என்ன அங்க இரு இங்க கும்பிடுறவரு. ஐயோ இந்த விஷ்ணு கும்பிடுறவரு இந்த விஷ்ணு கும்பிடுறவரு நாமம் போட்டுக்கிறாரு. இந்த சிவனை
விருது வைக்கிறது மட்டும் நீ சேர்த்த அவசியம் ஆமா, இல்லை. நீ சிவனை கும்பிடுறவரு பூசை போட்டுக்கிறாரு. பூசை போட்டுக்கிறாரு. இந்த நாமம் போட்டவரு நாமந்தான் பேசுகின்றாரு. அவர் சொல்றாரு இந்த பூசை போட்டவரு அது என்னமோ அண்ணன் அவருன்னு வந்து ஆம்படியான வரமாட்டேங்குது. ஏன் வர மாட்டேங்குது? அது ஏன்னு தெரியல. அண்ணன் அவருன்னு வந்து ஆம்படியான வரமாட்டேங்குது. அண்ணன் தான் அவங்க சொல்லணும் அது இல்லையா? இந்த நான் பூசை போட்ட பூசை பேசுறது இவன் எட்டி அவன் அடிக்கிறான், அவன் எட்டி இவன் அடிக்கிறான். ஆமா, ஒரு தெரு அகோரமான சண்டை நடக்குது. அந்த வழியால நான் வந்தேன். பட்டா ஏன் அடிச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். இந்த சமாச்சாரத்தை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஏன்பா இதுக்கு போய் அடிச்சுக்கிறீங்க? இது மூணுமே ரெண்டுமே எங்க வீட்டுல இருக்கு. எங்க அண்ணன் போட்டுக்காரு. நாம ஆம்படியா போட்டுக்காரு. ஒரு 50,000 ஓட்டு ரீடிங் ஆம்படியா போட்டுக்காரு பூசை. இதுவும் மூணு தான். என்ன ஒண்ணு எங்க அண்ணன் நிக்குது. பூசை ஏன் ஆம்படியா வந்து படுக்க போட்டுது. அது 10 தான். இதுக்கு அப்புறம் நீங்க போறது கிடையாது. அதனால என்ன கேக்குறேன், பஞ்சாச்சாரம் பெரிதா அந்த பஞ்சாச்சாரம் பெருசா இல்ல திருநாமம் பெருசா? அப்படி இவ்வளவு நாளா என் இடத்துல கூட சேர்ந்து பஞ்சாச்சாரம் பேர் இது தெரிய உனக்கு. ஐயோ நீ ஒரு கணவனுக்கு தெரியாது யார்கிட்ட கேட்கணும், ஒரு மனைவி கிட்ட கேட்கணும், மனைவிக்கு தெரியாது யார்கிட்ட ஒரு கேட்கணும், கணவன் கிட்ட கேட்கணும். அத குத்தம் தான் ஈசா நான் உங்ககிட்ட ஒரே ஆடுறப்ப நிச்சயமாக. ஆமா, உண்மையாலும் தெரியாது. தெரியுனா தெரியும் சொல்லு. இல்லனா ஏமா இது உனக்கு கத்துக்கிறாங்க. என்னதான் உனக்கு என்னடா தெரியும்னா, எனக்கு அதை தெரியும் இதை தெரியும் அப்படி எப்படின்னா, சரி அதை சொல்றான்னா எனக்கு தெரியும் போறோம்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரியாத பஞ்சாச்சாரம் பெருசா இந்த திருநாமம் பெருசா? பார்வதா அடி பஞ்சாச்சாரம் அப்படி உலகத்திலே திருநாமத்தை விட பஞ்சாச்சாரம் தான் பெரியது. இப்ப காலையில பவர் பேசி நம்ம வீட்டுக்கு போறோம், எல்லாரும் ஒரு ராமம் போட்டுன்னு வரான். எவன்டா ராமம் போட்டுன்னு வரான், பண்டாரம் வரானா போச்சுடா. அப்ப ராமம் போட்டா அம்மா கேடுதியா? ஆமா. இது பெரியம்மா நீங்களா என்ன மேல லேடிஸ் நீங்க. பெண்களுக்கு பெண்கள் தான் நான் சொல்லணும். ஏன்னா ஒரு பெண் மனது இன்னொரு பெண்ணுக்கு நம்ம லேடிஸ்மா. நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, இது கார்த்திகை மாதம் 30 நாள் விடாத மழை பெய்யுது. அந்த சங்கராபாரி யாத்திரை வெள்ளம் ஏறி ஃபுல்லா பாருங்க, எங்க பார்த்தாலும் ஜலமயம். ஒரு வயசான பெரியவர் ஒரு வாந்தி எடுத்துறாரு, ஒரு மலஜலம் கழிச்சிருந்தாரு. இத சுத்தப்படுத்த வந்த மருமகளோ பெத்த பொண்ணோ இல்ல இவர் கட்டின பொண்டாட்டியோ இத சுத்தப்படுத்த மண்ணி எங்க தள்ளிடுவாங்க. எங்க பார்த்தாலும் தண்ணி நிக்குது. உடனே என்ன பண்ணுவாங்க, அடுப்புல போய் கை விடுவாங்க. நீ பூசிக்கிற சாம்ப சுடுகாட்டு சாம்ப இதுல ஒரு கைப்பிடி எடுத்து அந்த வாந்தியில போட்டு தொடப்பு போடுவாங்க. தொடப்பு கட்டையை எடுப்பாங்க. 4 பேட்டு கொண்டு குப்பையில கொட்டிட்டு இந்த தொடப்பு கட்டையை குட்டியை சொருவாங்க. நாளைக்கு இந்த கிழப்பம் இதே மாதிரி பண்ண சொல்லுது. இந்த நாம கட்டிய பூஜை ரூம்ல இருந்து கொண்டாடுவாங்க. அழகா குழைப்பாங்க. கண்ணாடியை பார்த்துட்டு நாமத்தை போட்டு கொண்டு பூஜை ரூம்ல வைப்பாங்க. இந்த பூஜை ரூம்ல வைக்கிற நாம கட்டி பெருசா, இந்த தொடப்ப கட்டையை போட்டு பெற பஞ்சாச்சாரம் பெருசா? எந்த பார்வதி பைத்தியக்காரி? நான் தான் சொல்றேன், அந்த வயதானவர் வாந்தி எடுத்துறாருல, அந்த ராம கட்டி எடுத்துட்டு வந்து அதை போட்டு பேட்டி எடுக்கிறதால அறிவில்லாதவரே எதற்காக தெரியுமா? என்ன நம்ம நிலைமை இப்படி போய் சாமி இப்ப பட்ட போறதுன்னா வெறும் கையால இப்படி பூசிட்டு போலாம். ராமம் போறதுக்கு ஒரு கண்ணாடி வேணும், அதை குழைக்கிறதுக்கு தண்ணி வேணும், ஒரு தொடப்பு குச்சி ஒண்ணு வேணும், அதை சரி பார்த்து போடணும். பட்ட வேர்வை வந்து அலைஞ்சு போவோம், ராமத்தாலைக்கு தண்ணி வேணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? எதற்காக வேண்டால் இவன் சொல்கின்றாரு சாம்பல போட்டு, அதாவது ஆகாய பூமிக்கும் திருவண்ணாமலையிலே
பண்ணாரு இந்த உலகத்தை ஃபுல்லா நான் தான் படைக்கிறேன் நான் தான் பெரிய ஆளு பிரம்மன் சொன்னா அவர் சொல்லிட்டாரு. அவரு அதுக்கு பகவான் எங்கன்னு என்ன சொல்றது உன்னை படிச்சதே நானு நான் தான்டா பெரிய ஆளுன்னு அவரு சொன்னாரு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை. சரி, உனக்கு என்ன வேலை அங்க? நீ சும்மா கிடக்க வேண்டியதானே. நீ போன மச்சான் நீ தான் பெரியவரு இல்ல மருமகனை நீ தான் பெரியவன்னு சொன்னா பரவாயில்ல, நீ அதுல ஒரு வரி உன்னை நிரப்பிக்கணும். ரெண்டு பேர் பேசுறோம், நடுவுல நீ நிக்கிற, இது தவறு, இது சரின்னு சொல்றதுக்கு பொதுவா வர்றவங்க நான் சொல்லுவாங்க. அதுபோல வக்கீல் என்ன சொன்னாரு, சிந்துக்கல் வக்கீல் சொன்னாரு, மச்சான் நான் சோதியை சுடருமா நிக்கிறேன், மச்சான் நீ அடிய பாரு, மருமகனை நீ முடிய பாருங்க. அப்ப நீ சொல்லு. அப்படி நான் என்ன தெரிவித்தேன், அதாவது அடி முடி யார் காண்கின்றார்களோ அவர் தான் உலகத்துல முதல் தெய்வம் அப்படி சொன்னா. அவன் என்ன பண்ண, யாரு பிரம்மன், அவன் வாகனம் என்ன அந்த பச்சை எடுத்து கொண்டு வந்தான். என்ன பார்க்க முடியாம ஓடி விழுந்து விட்டான். மேல போய் நேர்காரு. ஆமா, பார்க்க முடியவில்லை. இவன் அண்ணன் இருக்கின்றான் பாரு, என்ன செய்தான், பன்றி உருவம் எடுத்து அப்படி என் பாத சேவை காண வேண்டும் உருவம் எடுத்து பூமி உள்ள போறாரு. தொலைத்து கொண்டே வருகின்றார். ஸ்ரீமுஷ்ண போய் முட்டிக்கு நின்றாரு. முட்டிக்கிட்டாரு அங்கேயும் போய். அவராலையும் பார்க்க முடியல. பார்த்தோம், என்னடா இது மைத்துனாகப்பட்டது பன்றி அவதாரம் எடுத்திருக்கு. நான் பன்றி போய் எதில் வாய வைக்கும்? பன்றி போய் ஒரு மலத்துலதான் வாய வைக்கும். மலத்துல வாய வைக்கும். அதனால என்ன செய்தேன், ஐயா பாதாள மக்கள் அப்படி என்ன செய்யணும், மைத்துனராகப்பட்டது பன்றி அவதாரம் எடுத்திருக்கின்றாரு, போய் அதில் வாய் வச்சா அசிங்கம். அதனால பாமர மக்களே வாருங்கள், மைத்துனராகப்பட்ட பன்றி அவதாரம் எடுத்து வராரு, பன்றி போய் மனத்துல வாய வச்சுட்டா அவமானம் நீ நினைச்சிட்டா. அப்ப எங்க அண்ணன் துண்ணுடுவாருன்னு சொல்லிட்டு நீ சாம்பல நல்ல மனசு. இப்ப நான் சொல்லிட்டு வாங்காதியா ஐயா அக்கா காசம் பேசுறேன். அந்த பன்னெண்டு குட்டி குய்யோ முறையான்னு கத்துது. பன்னி குட்டி என்னது கத்து தம்பி? பாலுக்கு கத்துது. அன்னைக்கு நீ பொட்ட பண்ணியா போய் பால் குட்டிய பொட்ட பண்ணி பொட்ட பண்ணியா போய் பால் குட்டிய பொட்ட பண்ணி குட்டி போட்ட பண்ணிக்கு 8 ஊர் பீ பத்தாது 8 அடி கொடுத்த சுத்தம் அது வரும். இன்னைக்கு நீ என்ன இனிப்பு பலகாரமா சாப்பிட்ட இல்ல ஹோட்டல் கடையில போய் சைவ சாப்பாடு சாப்பிட்ட. அன்னைக்கு இந்த பொட்ட பண்ணி போய் பீ துணலியா? ஐயோ சீரா சொல்லிடுமா நாளைக்கு காலையில நம்ம தண்ணி பிடிக்க போனா பொட்ட பண்ணி கூட குடும்பம் பண்ண வந்து நம்மளுக்கு காரி புடி வாழுடியம்மா. அதனால என்ன சொல்றேன், இந்த கதை நம்மளோட இருக்குடியம்மா. சாமி இல்ல இவன் சொல்ற அறிவு இல்லாதவ. பண்ணி செத்து போச்சு, நீ ஒரு தாய் தானே, ஒரு பெண்ணு தானே, தாய் மொழ யாருக்கு இருக்கும்? பொம்பளைக்கு தான் இருக்கும். அப்ப நீ போய் பால் கொடுப்பேன். நான் என்ன செய்தேன், அதாவது இவ இருக்கிற அவர் எந்த நேரம் பார்த்தாலும் சந்தேகம். அப்படி சந்தேகப்படுறதுனால சரி பாதி என் உடலை கொடுத்திருக்கின்றோம். அப்படின்னு கொடுத்திருக்கின்றோம். அப்ப போய் பால் கொடுத்தது யாரு? ஆம்பளைக்கு ஸ்தனபானம் கிடையாது. அப்ப பெண் தான் ஸ்தனபானம் வச்சவங்க. அப்ப நீ சரி பாதியா உடலை கொடுத்து ஸ்தனபானத்தை நீ தான் மகிமையை பாத்தியா? இத்தனை நாள் நம்ம எங்க போய் இடம் பார்க்க போய் இல்லாத மாதிரி சுத்தி கிடந்தோம். இன்னைக்காவது ஒரு ஆசபாசமா பேசி பக்கத்துல உட்காருவோம். யாரு வராங்கன்னு பாக்கலாம். அப்படி நாம இருவரும் கைலாயத்தில் அமர்ந்து அமர்ந்தோம். பாமர மக்களுக்கு அப்படி சரிபதியாக தானே படியளக்க செல்லணும். அப்படி இருந்தா உன்னை அழைத்தேன். நான் என்ன சொல்றேன், ஐயா இப்படி பேசுவாங்க இடபாகத்தோடு பிரிஞ்சு இப்பதான் சாப விமோசனம் வாங்கி கைலாயம் வந்தேன். இப்ப போய் நீ படி அளக்க போறன்னு போறியா? என் கூட சேர்த்து தங்கி 2 வார்த்தை போட்டாட்டிட்டு அன்பு எங்க மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒண்ணு பாமர மக்கள். ஐயா உன் படி அளப்பு எனக்கு தெரியும். உட்காரு. குமரகர மகாதே சம்போ சங்கரலிங்க இன்னைக்கு என்னமோ
என்னமோ கைலாயமாகப்பட்டது ஒரு பிரதிபலிப்பா சத்தமா சத்தம் கேட்குது. கேட்கறது என்னன்னு தெரியலையா? நான் என்ன சொல்றேன், ஆவாதம் தெருவியான் போவானா அங்க அடிப்படியான் சாவானா. நான் என்ன சொல்றேன், நீ அதனால நான் என்ன சொல்றேன், நாம எங்கன்னா போனா தானே நம்மளுக்கு உதவிடும். நாம தான் இங்க வீட்டுக்குள்ள கதவை தாப்பால் போட்டு உட்காந்துக்கிட்டு கதவை தாப்பால் போட்டு உட்காந்துக்கிட்டு யாரு வந்து என்ன பண்ண போறாங்க? இங்க என்ன விதி, அவன் வந்து என்ன மாறி முட போறான்? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சாமி, ரொம்ப நேரமா யாரோ கூப்பிடுற மாதிரி நமக்கு சத்தம் கேக்குது. அதனால வெட்டி உள்ள அத்தரர் சுந்தரர் மாணிக்க அந்த மாதிரி அடியார்கள் ஏன்னா சிவனே எந்த நேரம் வந்து சிவனே சிவனே ஆமடா முன்னாடி ஏன்னா செத்த சந்தோஷமா இருக்க சொல்லு. ஐயா கண்கள் மூடி தவக செய்யும். ஏப்பா, அதாவது உன்னை வேலை உருகி வேலை விடுத்து அவனை சிவனே சிவனை துதித்துக் கொண்டிருக்கின்றாய். யாரை துதிக்கிறியா? யாரை துதிக்கின்றாய்? அந்த சிவபெருமானே வந்துக்கிறான். ரெண்டு பேரும் வந்துக்கிறோம். ஆமா, வந்திருக்கின்றோம். 50 சமேதனாய் வந்து நமக்கு காட்சி கொடுத்திருக்கீங்க. ஆமா. மிகவும் பாக்கியம். உனக்கு நிச்சயமா கையில பதவி கிடைக்கும். என்னப்பா சரி, ஒரு சமாச்சாரம் கேட்கலாமா? அப்ப ஏனாப்பா ஏனா துதித்தா ஏனாப்பா ஏனா அப்படி இந்த கைலாய பரம்பரை எதற்காக துதித்தா? என்ன காரணம்? வாழை போச்சான் போய் வாழை போச்சான் பொண்ணு கூட போச்சா கோட்டான் அவன் வந்தான், பாதம் பணிஞ்சான், நீ திருப்பி ஆசீர்வாதம் கொடுத்தா அதோட போட ஏன்னா அப்பா எனக்கு துதித்தா தேவையாது. அவன் எதை கேக்குறான், உன் கையில என்ன இல்ல, இவனுக்கு உடம்பு பச பசன்னு நம்மளுக்கு தேவையாது சொல்லு. இல்ல உனக்கு ஊறுது. நான் என்ன சொல்றேன், ஒருத்தன் வரான் பண்டைய காலத்து சிநேகிதன் வரான்னு வச்சுக்க, ஆமா நீ நல்லா இருக்கிறியாப்பா, நீ நல்லா இருக்கிற நான் நல்லா இருக்கிறேன், சரி போய் வாப்பான போச்சு. எங்கப்பா வந்தா செத்த வீட்டு வரைக்கும் வாயா, ஒரு போய் சாப்பிட்டு போயா, தேவையா நம்மளுக்கு? நாமளே கூலி கொடுத்து கூலி வச்சு நம்ம வேலை பாருங்க. உங்களை குறித்து கவனத்தை செய்ய இப்போது நீங்கள் எனக்கு பிரசன்னமாகிய காட்சி கொடுத்து என்ன வேண்டும் என்று கேட்கிறீர்களே, ஒரு சத்தியம் எனக்கு தந்தார். சத்தியம். அப்படி சத்தியத்தை தவிர வேற எதை கேட்க மாட்டேன். நான் என்ன கேக்குறேன், நம்ம கிட்ட என்ன இருக்கு? ஓடு, சாம்பல், வேற என்னத்த கேட்ட போறான்? எதுக்கும் உங்க பொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை. அதாவது சத்தியம் கேட்கின்றான். ஏன்னு கேட்டா எதை கேட்டாலும் தட்டாமல் கொடுக்கக்கூடிய எனக்கு ஒரு பேர் இருக்குது. தட்டாத ஒரு பேரு கொடுக்க போகிறேன். ஐயா எப்படி பேசுவார்? அரங்கர்கள் என்றாலே சூதுவாதி நிறைந்தவர்கள். ஆமா, தந்திரமா சத்தியம் கேட்கறான். நீ சத்தியம் கொடுத்தா அப்படின்னாக்கா அவன் என்ன கேட்க போறான், ஏன்னு கேட்க போறான்னு எனக்கு நம்மளுக்கு தெரியாது. ஒரு சூரம் வந்து என்னைய கூட கேட்டான், இல்லையா? என்னைய கூட கேட்டான், பாடுபட்டான். நம்மளுக்கு இது வேணாம், சத்தியம் கொடுக்காதீங்க, சத்தியம் கொடுத்துருவா. அப்புறம் நான் போகணும் எங்கண்ணா? அது கிடையாது. ஆமா, என்ன பண்ணுது? நான் தட்டான ஒரு பேர் பெற்றிருக்கின்றேன். சத்தியம் தானே, மீது என்ன பண்ண போறேன்? ஐயா முந்தி ஒரு காலம் தண்ணி ஒரு காலத்துல
பரமயாபுரி ஆச்சரிய பத்மாசுரம் ஓடி வந்தான். தந்திரமா உங்ககிட்ட சத்தியம் கேட்டான். நான் எத்தனை முறை எடுத்துரைத்த போதும் என் பேச்சை மீறி நீ சத்தியம் பண்ணி கொடுத்த. அவன் என்னன்னு கேட்டான், என் வலது கரத்தை யாரு சேர செலவு வச்சாலும் 10 ஏறின்னு வர வாங்கினா வரத்தை கொடுத்துட்டு உன் தலையில கை வைக்க கூடாது. ஆனம் கட்டக்காரியா அன்னைக்கு ஓடி போய் ஐவேலங்காயில ஒளிஞ்ச. நான் அழுதவ என்ன பண்ணேன், எங்க அண்ணன் கிட்ட நான் போனேன். அண்ணன் கிட்ட போனாலும் எங்க அண்ணன் கிட்ட போய் அண்ணன் கிட்ட நீ போலாமா? அண்ணன் கிட்ட போய் அண்ணா கண்ணா கோவிந்தா நாராயணா இந்த மாதிரி கதை நடந்து போச்சு. என் மன்னவர் பேச்சட மக்கள் போன உடனே ஜெகன்மோகினி அவதாரம் எடுத்து அந்த பத்மாசூரனை மடிச்சு உனக்கு சுகவாழ்வு கொடுத்தாரு. அப்படி இல்லனாக்கா உன் கதை என்னைக்கோ க்ளோஸ் ஆயிருக்கும். வேணாம்னு சொல்றேன். பொண்டாட்டி பேச்சு யாரு ஒருத்தவங்க கேட்கலையோ அவங்க அடிபட்டு தான் சாவுவாங்க. முடியாது. அப்படி பக்தனாகப்பட வந்து விட்டான். ஆனா பிறந்த அறிவு இருக்கணும், பொண்ணா பிறந்த புத்தி இருக்கணும். ஏமா அடிச்சிடாதம்மா இருமா. அம்மா அதுல சொல்றேன், ஒரு பொட்டிசி மச்சாங்க முடியாது. பொம்பளை பேச்சு கேட்க முடியாது. நந்திக்காவலா கொஞ்சம் முடிவாயா சொல்லுங்க சார், சொல்லுங்க ஐயா. உலகத்துல உள்ளவங்க எல்லாம் இது உலகமா இது உலக மதம் உலகத்து மதம். ஏமா இந்த ஆளு வரம் கொடுக்கலாம், நீ அனுப்பி விடு. உலக மதம் இவங்க தான் ரட்சிப்பாங்கன்னு பேரு. அவரே வரம் கொடுக்க வந்தாலும் கொடுக்க நான் சொல்றீங்க. பாத்தியா ஒரு பொம்பளையா நீ அம்மாவை போயிட்டு பாடிருந்தீங்கன்னா அம்மாவுக்கு மனம் இறங்கும்னு நினைக்கிறேன். அப்படி சரி சத்தியம் தானே. அப்படி கேட்ட பிரகாரம் சத்தியம் கொடுத்திருக்கின்றோம். அப்படி என்றால் நான் கேட்கிற வருஷம் தருகின்றேன். அப்படி மாத்தி கிடையாது. சத்தியம் கொடுத்ததுதான். இந்த உலகத்தின் கண்ணிலேயே எந்த ஒரு ஜீவராசியாக எனக்கு மரணம் என்பது ஏற்படக்கூடாது. அப்படி நீ சொன்ன பிரகாரம் இருக்கின்றது. அதாவது ஒரு மனிதனால் பிறந்து விட்டால் இந்த பூமியில் என்னைக்காக ஒரு நாள் மரணம் கண்டிப்பா. நீ மரணமே நேரக்கூடாது. வரது கேட்கிறேன். கைலாயம் வந்து விட்டாய். சரி பக்தா கைலாயம் திரும்ப போறா கிடையாது. அப்படி என்றால் அப்படி என்றால் நான் கேட்கிற வார்த்தை என்னன்னு சொன்னேன். கேட்கிற வார்த்தை கொடுக்கிறேன். சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அப்ப சத்தியம் கொடுத்தேன். கிடையாது. பக்தா சத்தியர் நவநாள் கொள்ளும் பத்தியம் நவநாள் கொள்ளும் சொல்லியிருப்பார்கள். கொடுத்ததுதான். நான் தெரிவிக்கிறேன். இந்த வரத்தை எடுத்து வேற என்ன கேளு. வரத்தை மாத்தி கேட்க. அப்படி என்றால் இந்த உலகத்திலேயே ஒரு பெண்ணின் வழியாக பிறக்காத ஒரு ஆணால் மாத்திரமே எனக்கு மரணம் ஏற்பட வேண்டும். ஓ இதுதான் உன்னுடைய கட்டளை. வீட்டு ஒன்று கிடையாது. சரி பொண்ணுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதாவது இந்த அசுராதிகளுக்கெல்லாம் அதாவது கொஞ்சம் புத்தி மட்டும்தான். பெண்ணால பிறந்தவர் மாதிரி தான் இருக்கின்றாங்க. ஆணவர்கள் கிடையாதா? இதற்கு தந்திரம் ஒன்று இருக்கின்றது. வரதை கேட்டால் அல்லவா அப்படி இதுக்கு தகுந்த ஆள் ஒருவர் இருக்கு. சரி அப்படியே நீங்க வரத்தை கொடுத்துருங்க. தகுந்த ஆள் நம்ம அப்புறம் பாத்துக்கோ. நீ கேட்ட என்ன பண்ண போற? அப்படி என்ன பண்ண போற? ஐயா செய்வாகை அறியாத வரம் கொடுத்துட்டு போயிடுவேன். நான் போய் என் அண்ணன் கிட்ட காலில் கையில ஊத்தி என்ன என் மாங்க வச்சு காப்பாத்தி என் ஆம்பளை காப்பாத்து நான் அப்படி சொல்லுவேன். என் அன்னிகாரி என்ன மூஞ்சடி மொத்தடி மொத்தி அப்புறம் வாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவை வேணாங்க, விட்டுடுங்க. கொடுத்து விட்டேன். எங்க லேடிஸ் பேச்ச கேளுங்க. லேடிஸ் பேச்ச கேட்கறது கிடையாது. என் மனைவி ஒரு வார்த்தை கேட்டு பாரா. என் மனைவி வரத்தை கொடு நீ எனக்கு. சரி வரத்தை கொடுத்து விட்டேன். கொடுத்துட்டியா? கொடுத்த வரம் கொடுத்ததான். நான் என் மனைவி படியலக போய் முதற்கொண்டு வரத்தை பெற்று விட்டேன், பலம் பெற்று விட்டேன். அதனால இந்த கைலாயத்தை நான் நான் வரம் கொடுத்தா நீ எதனா ஒன்று கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? அம்பாவை கேட்டுக்கு ஒரு வார்த்தை அவங்க சொன்னா நான் கொடுத்துறேன். கைலாய பொறுப்பு அம்பாளுக்கு கைலாயம் எனக்கு சொந்தம். நான் ஆளணும். என்ன சொல்றேன்? நீ
கொண்டவன் சரியா இருந்தா பொம்மை குப்பை ஏறி சண்டை போடலாம். குப்பையாரி சண்டை போடலாம் நம்ம. ஆ. இதுதான் போட முடியாது கிடைக்குதா? கிடைக்குதா? அது வாபஸ் வாங்கி போட்டு எது எங்க வீட்டுல இருக்குது உனக்குதான் வாபஸ் வாங்கி போட்டு போய் கையில வேணும் அப்படி அது சரி. ஏன்டா, நான் என்ன சொல்றேன், நான் உலக மாதா. நீ என் புள்ள. ஓமா, நீ வந்து வாயை திறந்து கேக்குற. அம்மானு கூட எல்லாமே அம்மான்னு பண்ணலாம். என்னை எப்ப நீ கூட்டியோ? அன்னைக்கே என் புள்ளையா போட்டா. அன்னைக்கே என் புள்ளையா போட்ட. நீ கேட்கறதுக்கு முன்னே நான் கூப்பிட்டுருக்கேன். சரி, நீ உரையாடுங்கிறேன், நான் விட்டேன். அதனால நீ கேக்குற மாதிரி நான் வச்சுக்கூடாது. கூண்டு ஆடணும். நான் குடுக்கலனா தான் நீ என்ன ஒதுக்கணும். நானே நீ கேட்கறதுக்கு கொடுக்குறேன். என்ன முன்னாடி போனது பின்னாடி வந்தாலும் வாழ்க்குது. அது அங்க கிடையாது. பரவாயில்ல. உலகமா தானே இதுதான் உலகம். அம்மா இல்ல அம்மா வாச்சே அடி உலகமாக அம்மாடா. ஏன் நம்ம கையில ஆயிரத்தி கொடுத்துட்டோம். ஐயா இது ஏன் ஆனா என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, அப்படி கொடுத்துட்டோம். உபயோகப்பட்டது வாங்கி கைலாயமாக பறி போட்டு போச்சு. இப்ப நம்ம எங்க போகணும்? இதுக்கு என்ன செய்வது? சுத்தர் கெட்ட சிஸ்ட பரிபாலனை செய்யக்கூடிய யாரு? உங்க அண்ணா. எங்க அண்ணன். மச்சான் 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 கிட்ட போகணும். ஐயா இது என் தலைவிதியோ. இப்படியாக பார்வதியும் கைலாய